Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Bismillah walhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi washabihi alfaizina biridallah amma ba'd. ധന്യത്തിற்கும் മതിപ്പിற்கும் കൂടിയ അതിർത്തുമാറുകൾ, മറ്റ് മുത്തകല്യமான അൻപറുകൾ, இஸ்லாம் சமாதானத்தை விரும்புகின்ற மதம் என்ற விஷயத்தின் அடிப்படையில் பேசும்பொழுது இஸ்லாம் சமாதானத்திற்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் என்பதாக முதல் முறையாக பார்க்க வேண்டியது. இஸ்லாம் என்பது சமாதானம் மற்றும் அன்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கமாகும். இஸ்லாம் என்ற சொல்லின் மூலப்பொருள் தான் சமாதானம், அதுபோன்று அர்ப்பணிப்பு, அதாவது அல்லாஹுவின் அடியினால் முழுமையான அர்ப்பணிப்புடன் வாழும் வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானத்தின் தூதராக, மனிதநேயத்தின் தூதராக இஸ்லாத்தை இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொன்னார்கள். அவர்களின் வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு எளிமையும் அமைதியும் ஏற்படுத்தும் பாடமாகும். அபரனின் விரவிய பசியை உனக்கு ஆத்மீய பிரச்சனை என்று பக்க வீட்டுக்கார் பசியுடன் இருக்கும் போது வயரை நிறைத்தவன் எனக்கு சொந்தமானவன் அல்ல என்று இந்த உலகத்தோடு முதலில் கூடிய நபிகள் நாயகத்தை நீ படித்த புத்தகத்தில் நீ பார்த்ததில்லை. இனவரியின் காலம் வெளுத்தவனையும் கருத்தவனையும் அதே செஃபிலேக்கு தோளோடு தோடு சேர்த்து நிறுத்த வச்சா இன வெளுத்தலையும் தூதரையும் நீ படித்த புத்தகத்தில் நீ பார்த்ததில்லை. பெண் உடல்கள் உயிருடன் அடக்கம் செய்யும் காலம் வேண்டாம் என்ற ஒரு சமூகத்தோடு கூடிய மனிதநேயத்தின் தூதர்களையும் நீ பார்த்ததில்லை. இஸ்லாம் மனித உறவுகளை வளமாக்கவும், ஒருவருக்கொருவர் அம்பு செலுத்தவும், சகோதரத்துவத்தை ஏற்படுத்தவும் அழைக்கிறது. இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதம். இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது எல்லா நிலையிலும் முஸ்லிமானவர்கள் சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதை முஸ்லிம்களின் பண்பாக இருக்கக்கூடாது. பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். இன்னொரு ஹதீஸில் வருது, அல் முஸ்லிமி அஹுல் முஸ்லிமி லா யஹூனஹு வலா யக்திபுஹு வலா யஅஹுது லஹு. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரர், அவரை ஏமாற்ற மாட்டார், அவர்கிட்ட பொய் பேச மாட்டார், அவரை மோசடி செய்ய மாட்டார். அப்படி ஆரம்பித்து ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிற்கு எந்த விதமான நடுதலைகள் அவன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமினை நேசிக்காதவரை முழுமையான ஈமான் கொண்டவனாக இருக்க முடியாது என்றும் நமது திருதூதர் கூறியுள்ளனர். இஸ்லாம் எந்த விதத்திலும் வன்முறையை ஊக்குவிக்கவில்லை. ஒரு மனிதனின் உயிரை காக்கும் செயலை இஸ்லாத்தின் திருநூலான குர்ஆன் மூலம் மிகவும் சிறந்த செயலாக கருதப்படுகிறது. ஒரு மனிதனின் உயிரை காக்கும் செயலை ஒரு உலகத்தை காக்கும் செயலாகும். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத் அப்படி ஆரம்பித்து ஃபஸப்ப அலைக்கும் ரப்புக சௌத அஸாப், அன்றியும் அவற்றில் குழப்பத்தை அடுக்குப்படுத்தினர். எனவே உம்முடைய இறைவன் அவர்கள் மேல் வேதனையின் சாட்டையை எறிந்தான். பூமியில் வரம்பு மீறி குழப்பம் செய்த பல்வேறு சமுதாயத்தை இறைவன் தண்டித்தான் என்பதாக கூறுகிறார். அமைதிக்கு ஊறி விளைவிக்கக்கூடிய நேரத்தில் அத்தகைய அநியாயங்களை எதிர்த்து கூறல் கொடுப்பது நமது மீது கடமைப்பட்டது. அன்பிற்கினிய தோழர்களே, நமக்கு இன்று உலகம் தேவைப்படுவது அமைதியும் சகிப்பு தன்மையுமே. இஸ்லாம் இந்த பண்புகளை மனிதனிடம் வளர்க்க உதவும் ஒரு மார்க்கமாகும். நிச்சயமாக நமக்கு ஒற்றுமை சமாதானத்தையும் தரக்கூடிய மார்க்கம் புனிதமான இஸ்லாம் என்பதை என்று உணர்வமாக நான் என் கருத்துக்களை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.